யோகேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். மறுபடியும் ஜோதிடர், அதிசய மனிதர், அம்மன் கொண்டாடி முருகப்பெருமாள் தான் மறுபடியும் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளா எனக்கு எழுந்த ஒரு சந்தேகம், இது அவங்களுக்கும் கூட ஆடியன்ஸ் கூட இருந்திருக்கலாம். இஷ்ட தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இஷ்ட தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் நிறைய வித்தியாசம், நிறைய மாறுபாடு உண்டு. இப்போ இஷ்ட தெய்வம் அப்படின்னா நம்ம ஒரு கஷ்ட காலங்களில் இப்போ வந்திருக்கோம், ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். இப்போ நானே திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். இந்த மாதிரி பொழப்புக்காக சென்னைக்கு வந்த மக்களும் பல ஊர்களுக்கு போன மக்களும் இப்போ என்கிட்டே ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் தெய்வத்தை தினமும் கும்பிட்றேன், தினமும் பூஜை பண்ணுறேன், 53 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஊருக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 53 வருஷம் ஆச்சு. இப்போ குலதெய்வங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அதில் ஒருத்தர் சொல்கிறார், குலசாமின்னா எங்கள் அப்பா வழியில் உள்ள தெய்வம் தானே குலசாமி, நீங்கள் என்ன 16 வழியில் குலசாமின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி, அம்மாவுடைய அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி அப்படின்னு கோடு போட்டு கொடுத்தேன். எங்கள் அப்பாவுக்கு 4, எங்கள் அம்மாவுக்கு 4, 8. அப்போ என் மாமனாருக்கு 4, என் மாமியாருக்கு 8, 16 பெற்றுனா என் குழந்தைக்கு அந்த 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு ஜாதகம்னு ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் எனக்கு புதன் கெட்டுருக்கு அப்படின்னா எனக்கு தாய் மாமன் உறவு கெட்டு போயிடும். என் உடம்புல நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கெட்டுடும். அப்போ அந்த நரம்பு சம்மந்த விஷயத்துக்கு நீ என்ன கொடுத்துட்றீங்கன்னா விட்டமின் டேப்லெட் கொடுத்துட்றீங்க. சனி கெட்டு போச்சுன்னா அயன் டேப்லெட் கொடுத்துட்றீங்க. இப்போ சூரியன் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு கால்சியம் விட்டமின் டேப்லெட் கொடுத்துட்றீங்க. ஓகே, இது எல்லாமே எனக்கு சத்து கம்மி நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க. அந்த கிரகம் கெட்டுருக்கு, அதுக்கு தகுந்த எனக்கு நோய் வந்திருக்கு, அதனால் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க. தெய்வத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும், அதனால நான் இதை சொல்கிறேன். அப்போ குலதெய்வம் அப்படிங்கும்போது குலசாமி கெட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம் குலசாமி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த 16 வழியில் அப்படிங்கும்போது எங்கள் அப்பா வழி குலதெய்வம்னு எடுத்துக்கங்க. இந்த 16 ஊரு அப்படின்னு நீ சொல்கிற ஒரு வழி தானே அப்படின்னா, எங்க அப்பா வழியில் உள்ள தெய்வத்துக்கு இந்த 15 பேர் எங்க அப்பாவுக்காக வர்றான். என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், என் வீட்டில் ஃபங்க்ஷன், இந்த 15 குடும்பத்துக்காரங்களும் சொந்தம் அப்படிங்கும்போது வரான். அப்போ அவங்க வழியில் ஒரு நல்லது கட்டும்போது எங்கள் அப்பா போகணும்ல, இங்கே அவங்க உரிமை கொண்டாட முடியாது, ஆனால் வர்றாங்க. அதே மாதிரி நாளைக்கு உனக்கு ஒரு நல்லது கட்டதுன்னா நீ அங்கே போகிறல்ல, அப்போ எட்டடினா அதுக்கு சீர்வழி தெய்வம் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. இதைத்தான் நான் கிளை தெய்வம்னு சொல்லுவேன். அப்போ அதை கும்பிடலங்கும் போது உனக்கு அந்த உறவு கட்டுறது. இப்போ ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு சிம்மு வாங்குறோம். வெறும் ஃபோனை வச்சு பேச முடியாது, ஒரு சிம்மு வாங்குறீங்க. இப்போ சிம்மில் பல வகை இருக்குது. இப்போ ஏர்டெல், ஜியோ, இந்த மாதிரி நிறைய சிம்மு வகைகள் இருக்குது. நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், எனக்கு சரியாக டவர் எடுக்கலை. அப்போ நான் அந்த ஏர்டெல் டவருக்கு கீழே நிற்கிறேன். இப்போ எப்படி இருக்கும்? ஃபுல் பவர் டவரில் இருக்கும். அப்போ எனக்கு ஒரு அணுக்கள் புதன் கெட்டுடுச்சுன்னா எனக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, நீ அயன் டேப்லெட் கொடுக்குற. ஏன்னா அயன்னால தான் இரும்பு சத்து வந்ததுன்னா நரம்பு பிரச்சனை வராது. அப்போ எனக்கு அந்த அயன் சத்தே இல்லைங்கும் போது டேப்லெட் எடுக்கும்போது எப்படி அந்த அணுக்கள் இயங்கும் எனக்கு? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு செடி எடுக்கும்போது அந்த இடத்துல உயிர் மண் எடுப்போம். அப்போ நம்ம பிறந்த இடத்துல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், இயற்கையாவே இருக்கும். அப்போ நாம அவங்க பிறந்த ஊர், உனக்கு தாய்மாமன் யாரு? அப்போ புதன்னா தாய்மாமன். அதே மாதிரி உனக்கு எந்த கிரகம் எந்த உறவா வருது, எந்த வீட்டுல எந்த கிரகம் இருக்கு, அது சார்ந்த அவன் பிறந்த ஊருக்கு போகும்போது இந்த 16 குடும்பத்தினுடைய அணுக்கள் உன்கிட்ட இருக்கும். நீ அந்த இடத்துக்கு போகும்போது அது ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீ அந்த மருந்து எடுக்கும் போது அது வேலை செய்யும். இதுக்குதான் குலமே தெய்வம்னு சொன்னான். அப்போ உனக்கு எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த வழி தெய்வத்தை போய் வணங்கி அதுக்கு தகுந்த உணவே மருந்து. நான் அதை சொன்னேன். ஏன்னா இப்போ அந்த சிம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இப்போ என் நம்பருக்கு யாருக்கு வேணா ஃபோன் பண்ணலாம் போகும். அதை மாதிரி நீ அந்த உறவுக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் பலிக்கும். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு நான் அதை எடுத்தேன்னா பலிக்காது. அப்போ இஷ்ட தெய்வங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் இப்போ ஒருத்தங்க எங்கள் அம்மா அப்பாங்கிறது எனக்கு அந்த வழியில் உள்ள தெய்வம் குலதெய்வம். அந்த சொந்த பந்தத்தில் இப்போ எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, மச்சினை இல்லை, யாருமே இல்லை, எல்லாருமே இல்லைன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் இருக்கேன், நான் பிச்சை எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே. இது யாரை கௌரவம் பாதிக்கும் அப்படின்னா, அந்த வழியில் ஒரு சொந்தக்காரன் 3ஆம் பங்காளி பார்த்தானா, ஏன்னா நாங்களாம் இல்லை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க அப்பா யாரு தெரியுமாடா? உங்க தாத்தா எங்க தாத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பியா. நீ என் குடும்பம், உனக்கு ஒரு நேரம் சோறு போட முடியாது, நான் பார்ப்பான். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு அவன் பார்ப்பான். அப்ப தான் ஆடலாம் தன் தாசையும் தன் குடும்பத்துக்கு தான் வலிக்கும், கௌரவம் அவனுக்கு தான் பாதிக்கும். அப்போ குடும்பம்ங்கிறது 10 குடும்பம், அதாவது அன்னை பிதாவும் முன்னர் தெய்வம், குடும்பம் ஒரு கோவில், அந்த 10 குடும்பம் சேர்ந்தாதான் குலம். அப்போ இப்போ மேல்மருவத்தூர் எடுத்துக்கங்க. மேல்மருவத்தூரில் அவர் ஐயா ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு நிறைய பக்கம் கிளைகள் தெய்வங்கள் வச்சுருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு ஒரு சங்கம் மாதிரி வச்சு நிறைய ரெட் கலர் சேலெல்லாம் போகுது. ஓகே, ஹாப்பி. ஆனால் அந்த கோயில் சுயம்பா வந்துச்சுன்னா அவர் கோயில் கட்டினார், சின்னதாக கட்டினது, இன்னைக்கு பெரிய அளவில் வந்தது. அந்த கோயில் திருவிழா நடக்கும் போது பக்த கோடிகள் வணங்கலாமே தவிர அதுக்கு வரிதாரருங்கிறது யாரு? உரிமைப்பட்டவன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன்.
அதுதான் குலசாமி. அதே மாதிரி உங்களுக்கு கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க, இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் கிருஷ்ணர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு மாரியம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மீனவ குலத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த தெய்வம் அப்படி. அப்ப அவங்க குலத்துக்குன்னு அந்த தெய்வம் இருக்கும், உனக்கு அது இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வங்கிறது குல தெய்வம் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு நீ போய்கிட்டே இருந்தாலும், இப்ப ஜாதகத்துல வந்து உனக்கு இந்த தசை நடக்குது, நீ ராகு தசை நடக்குது, நீ போய் பரிகாரம் பண்ணு. இங்க யாராவது உனக்கு இது கெட்டு போச்சு, உன் பூர்வீகத்துல இந்த வழி தெய்வத்தை வணங்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்லல? பூர்வீகத்தை நான் அன்னைக்கு ஒரு அம்மாட்ட கேட்கிறேன், நீ இந்த வழியில கெட்டு போச்சு, ஏன் இந்த வழிக்கு போடலாம்? ஏங்க நான் என் பிள்ளை எங்க அப்பா காலத்துல இந்த ஊருக்கு வந்துட்டோம், இந்த ஊருக்கு வந்து 53 வருஷம் ஆச்சு, சொந்தமா வீடு வாசல் வாங்கணும், இன்னைக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கை கெட்டு போச்சுங்கிறாங்க. எங்க அப்பா வந்து இவங்க பிள்ளைகள் வாழ்க்கை கட்டிக்குது. அப்ப பூர்வீகம் அப்பாவுடைய அப்பா அம்மாங்கிற அது யார்கிட்ட போய் கேட்கறதுங்க? அதெல்லாம் தெரியாது. ஈஸியா ஒரு பரிகாரம் சொல்லுங்க, கடைசியில் அதுக்கு தான் வராங்க. அப்போ பூர்வீகங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ ஒரு ஆலமரத்தை மாதிரி வாழ்ந்த குடும்பம்னு சொல்லுவாங்க, ஆலமரம் மாதிரி வாழ்ந்த குடும்பம். அப்போ ஆலமரத்துல வந்து விழுதுகள் பலம், ஆணி வேறுங்கிறது எங்க அப்பான்னு எடுத்துக்கிறேன். இந்த அப்பா வந்து இல்லைன்னா மரம் காஞ்சிரும், என்னதான் விழுதுகள் இருந்தாலும் மரம் வளர்க்க. ஆனா விழுதுகள் இல்லைன்னா மரம் சாஞ்சிரும். அப்போ உறவுகள் என்பது பலம்ங்கிறான். உணவே மருந்து அப்படின்னா அந்த உறவு வழி தெய்வத்தை வணங்கி அதை எடுக்கணும், இல்லைன்னா மரம் சாஞ்சிரும். இப்ப என் பேரை நான் 1000 பேர் மாத்தலாம், முருகப்பெருமாளுக்கு இல்லாம அதிசய மனிதர் இப்படி நிறைய பேர் வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இன்சில் எங்க அப்பா எதை சாவறது இல்லை, எத்தனை தலைமுறையானா மாத்த முடியாது. அதுதான் உயிர். அப்போ குலசாமிங்கிறது உயிர், இந்த உடலுக்கு தேவையானது உறவு. அப்ப அதை வணங்குங்கிற. உன் வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுன்னா உறவுகளுக்கு தான் போய் கூப்பிடணும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்தாலும் நீ தாய் மாமனுக்கு பதிலாக பக்கத்து வீட்டுக்காரன் வையா பார்ப்போம், வெட்டுவான். சித்தப்பனுக்கு பதிலாக இதான் சித்தப்பா. ஏங்க ஒரு குழந்தைக்கு தாயை தவிர பெரியமாவும் அம்மான்னு கூப்பிட்டுச்சுன்னா ஒரு 10 தடவை கூப்பிட்டுட்டோம், அப்படியே இருந்தாலும் அங்க கோவம் வந்துடும். என்ன நீ அம்மா விட்டு அவளையே அம்மான்னு கூப்பிடுற? அது வந்து பற்று, அதை மாற்றவே முடியாது. 1 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்க கூடாதும்பாங்க, இல்லை குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பசுமாடு வளர்த்தான்னா பசுமாட்டை அந்த உணவு வகையில தாய் எடுத்துக்கும் போது அந்த கிரக ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், நம்ம வாழ்க்கையே மாறுங்க. நிறைய விஷயம் இருக்கு. அப்ப இஷ்ட தெய்வத்துக்கு நீ போயிட்டே இருக்கிற. இப்ப முருகருக்கு தான் எனக்கு குலசாமி, சிவன் தான் குலசாமி, பிள்ளையார் குலசாமி, ஐயப்பன் குலசாமி, எல்லாமே இஷ்ட தெய்வம். திருப்பதி குலசாமி வராது, இஷ்ட தெய்வம். இந்த ஊர்ல வந்து நிறைய இஷ்டசாமி இருக்கு. கிராமங்களில் வாழக்கூடிய தெய்வத்துக்கு பேர் கிராம தேவதை. அப்போ நாம கிராமத்துல வாழ்ந்தோம், அதெல்லாம் மறந்துட்டோம், பூர்வீகத்தை பூரா விட்டுட்டோம். இன்னைக்கு போக்குவரத்து வந்தோடனே காசி வரைக்கும் போறான், காசிக்கு பரதேசி தான் போவான். அந்த காலத்துல பரதேசம் போனவன் வரமாட்டான். அப்போ இஷ்ட தெய்வத்தை நீ வணங்குறியா, சந்தோஷம். தெய்வ நம்பிக்கை, உன்னுடைய மத நம்பிக்கை, மத நல்லிணக்கம், உன்னுடைய ஒழுக்க நெறி. ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகும்போது தப்பு தவறு நடக்காது, உனக்கு கஷ்டம் தீரும் நம்புற. ஆனா உனக்கு எந்த தெய்வம் உதவுங்கிறத பார்த்து செய்யுங்க. அடுத்தவன் மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும், தலையில சூட முடியாது, ஏன்னா வாசனை வரும். அப்ப நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பொருள் தான் நமக்கு, அப்போ நம்ம குலசாமி தான் நமக்கு. இப்ப நிறைய கோயில்ல பரிகாரம், ஆனா இந்த பரிகாரத்துக்கு பதிலாக ஏன் உன் பூர்வீகத்தில் உள்ள கடமையை செய்ய மறந்துட்டேங்கிறேன். கடமையை செஞ்சாதானடா பரிகாரமே பழிக்கும். இந்த பரிகாரமே வேலை கிடையாது. நீ வந்து உன் பூர்வீகம் போயிட்டீங்கன்னா உனக்கு பரிகாரம் தேவையில்லை. பரிகாரம் ஏங்க அந்த காலத்துல போக்குவரத்தே கிடையாதுங்க. சொல்லுவாங்கல்ல, எப்பா ராத்திரி நேரம் கறி கொண்டு தானே நான்வெஜ் எடுத்துட்டு போனா, ராத்திரி நேரம் நான்வெஜ் எடுத்துட்டு போனா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா ஏதாவது காத்துக்கிற பண்டோம் கையில வந்து கறி துண்டையும் இரும்பையும் போட்டு நெருப்பு பந்தையும் கையில ஒரு ஆயுதத்தையும் பாதுகாப்புக்கு எடுத்துட்டு போக சொன்னா இப்பவும் கறி துண்டை போட்டு கையில இரும்பு கொடுத்து அனுப்புறான். அமாவாசைக்கு குழந்தை பிறந்தா ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது. அமாவாசைங்கிறது வந்து மகா சிவராத்திரி இருக்கு இல்லையா, மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இதுல அமாவாசைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாளே வரும். சூரியனுடைய இருள் மங்க போகுதுன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உற்பத்தி ஆகிடும், மூச்சு திணறல் வரும், கெட்ட காற்று நம்ம மேலே படும்போது நோய் நொடி வரும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய்க்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், அதிகமாக உதிரப்போக்கு நிற்காது, ஏன்னா ஆக்சிஜன் உற்பத்தி லெவல் கம்மியாக இருக்கும். அப்போ இதுக்காக மிருகங்கள், காட்டுக்குள்ள வாழும்போது மிருகங்கள் வரலாம், இதனால பல பேருக்கு தொற்றுகள் ஏற்படலாம். இதை வச்சு அவன் சொன்னான், உடனே அமாவாசையில பிறந்தா அழகாது குடும்பத்துக்கு.
அப்ப மாசத்துக்கு ஒரு அமாவாசை வருது, அப்ப அன்னைக்கு என்ன பண்ண போறேன்? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. அவன் சொன்னது விஞ்ஞான பூர்வம், நாம எடுத்துக்கிட்டது. அதுக்கு அறிவுங்கிறது இறைவன் உருவமா அருவமா? இறைவன் உருவமா அருவமா? அருவமா? அவ்வளவுதான். அருவம் உருவம் கிடையாது, உருவம் கிடையாது. அப்ப அந்த அருவத்துக்கு கொடுத்த உருவத்தை நம்புற ஏன்? அருவத்து அது உள்ள இருக்கிறது அருவம்ங்கிறத நம்பல. இந்த உடல் அழிந்த பின் இறைவனடி சேர்ந்தாருங்கிற அருவத்தை நம்பல. இயற்கை, சூரியன்னா சிவன், சந்திரன்னா பார்வதி, இவர்களால் படைக்கப்பட்ட முதல் 5 அறிவு ஜீவராசி வரைக்கும் இயற்கை. இயற்கை எய்தவனுக்கு பிள்ளையார் தான். நீ எந்த சடங்கு செஞ்சாலும் பிள்ளையார் தான். நீ என்ன ஹோமம் பண்ணாலும் பிள்ளையார் தான். எந்த கோயில் கட்டினாலும் முதல் பூஜை பிள்ளையாருக்கு தான். அதாவது இயற்கைக்குத்தான் முதல் பூஜைங்கிறான். அப்ப இயற்கை எய்தியவன் தான் முதல் கடவுளுங்கிறான். அவனுக்கு உருவம் இல்லை, இயற்கையில் கலந்தான். இயற்கை எய்தியவர்கள் தான் கோபுர கலசத்தல் மூலமா நேர கருவறைக்கு வைக்கிற. அப்போ இந்த கருவறையில கூட உங்களுக்கு வந்து வாயை கட்டி பூஜை பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, நம்ம மூச்சு காத்து கார்பன் டை ஆக்சைடு விடும். அந்த கருவறையில காத்து போகாத அளவுக்கு வச்சிருப்போம். அந்த கெட்ட காத்து கூட அந்த கருவறையில இருக்கக்கூடாதுங்கிறான். அப்போ நம்ம கருவறையில கெட்ட காத்து உள்ள போகாது, ஆக்சிஜன் மட்டும்தான் குழந்தை போகும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில வந்துடும். அப்போ ஒவ்வொரு செகண்டும் நம்ம உடம்பு சொல்லுது, கெட்டதை விடு, நல்லதை எடு. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் நிறைய கெட்டது. பரிகாரம், ஏமாறாத, அதுதான் ஏமாற்று வேலை. இப்ப நான் தான் உனக்கு பிரச்சனையை தீர்க்கிறேன்னே சொல்லல, உன் பூர்வீகத்துக்கு நான் அனுப்புவேன். அதுக்குண்டான வழிபாட்டை தான் என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றேன். நீ போற விருப்பம் இருந்தா நீ என்கிட்டயே வர, அதை பார்த்துட்டு நேர போ. முருகன் என்பவன் அறிவுக்கு கடவுள். அறிவுக்கு உருவம் இருக்கா? இல்லை. அன்புக்கு உருவம் கிடையாது, ஆசைக்கு உருவம் கிடையாது. நம்மளுடைய அறிவு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிறது, எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த அறிவு, அதை முருகன்கிறான். அறிவுக்கு தமிழ், தமிழுக்கு அமுதென்று பேர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக, அத்தனையும் சூரிய பகவான் தான் உருவாச்சுங்கிறான். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளவும். ஆனா அதுக்கு மேல கடவுள் இருக்குங்கிற. எனக்கு அது தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற வாழ்ற மக்களுக்கு உன் மூதாதையர்களே நீ மதிக்கலையே, வெறும் கற்சிலையை நம்புறிய, உருவத்தை நம்புறிய, அருவத்தை ஏன் நம்பல? அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு கோயிலை கட்டினா பல தலைமுறை கழிச்சு பவர் அதிகமாகும், பல்லாயிரம் வருஷம் இருக்க. அப்போ நாள்பட அந்த உயிர் ஒளி, இந்த கருத்தர் சொல்லுவார், 3ஆம் நாள் ஒளி வடிவில் உயிர் தெளிவான்னு. நம்ம இந்து மதத்துல செத்த உடனே காலுக்குள்ள ஒளி போற மாதிரி எடுப்பான். இந்த ஒளி பிளம்பு ஒரு கருநாகம் ஒருத்தரை தீண்டல அப்படின்னா மாணிக்க கல் உருவாகுங்கிறான். அந்த பல ஆயிரம் உயிர்களின் மாணிக்க ஒளி சிலை வடிவுல பயங்கர உருவத்துல நீ கொடுத்த அம்மனா நிக்குது. அப்போ அந்த குலம், உன்னுடைய வம்சம் தெய்வமா இருந்து காப்பாத்துது. அந்த சிலை வடிவில் வந்தா நம்புறேன். நம்ம வீட்டுல பிறந்த கன்னி தெய்வமா, தாய் பேயா. ஹலோ மம்மி, ஹலோ மம்மினா பிரமிடு பேய். ஹலோ மம்மி, ஹலோ பேயின்னா இன்னைக்கு இருக்கிற நாகரிகம் எப்படி மாறிடுச்சு? ஹலோ மம்மினா பேய், ஹலோ பேயே. ஒரு தாய், எங்க அம்மாவை நான் பேயின்னு சொன்ன அது தொடப்பத்திலே அடிக்கும். எங்க அம்மாவை நான் தாயா பாக்குறேன், மம்மின்னு ஏன் கூப்பிட சொல்றீங்க? மாத்திக்கிங்க, குறை சொல்லல. அறியாமல் செய்திருந்தால் மாத்திக்கிங்க. அதே மாதிரி பரிகாரங்கிறது அறியாமையில இன்னைக்கு வரைக்கும் பரிகாரம் ஏமாந்தீங்கன்னா பூர்வீகம் போங்க. உங்களுக்கு தீராத பிரச்சனை. உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர், நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர், 6 வருஷமா குழந்தை இல்லை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவங்களே டாக்டரு, எது சித்தா டாக்டரு, வேலை செய்யல. அப்போ பூர்வீகம் போய் எங்க போதுன்னா, பூர்வீகம்னா நாங்க அதெல்லாம் போறது இல்லைங்க, என் பொண்ணு வெளியூர்ல இருக்கா. எப்படி? என் பொண்ணு வெளியூர்ல இருக்கா, அப்போ வரதான் செய்யும். பூர்வீகத்துக்கு போக சொன்னா, ஓ இத்தனை ஊருக்கு போகணுமா? ஒரு வீடு கட்டினா வாஸ்து மட்டும் பாக்குறேன்ல, 8 திக்கு வாஸ்து. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போடணுங்கிற, பிறக்கும் போது தலைகீழா பிறக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வேணுமோ அந்த அளவுக்கு அஸ்திவாரம் போடுங்கிறேன். பூர்வீகம் தெரியாதவனுக்கு இப்ப நீ அங்க போனாதான் அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும். நீ திங்கிற மருந்து அதை ஏத்துக்கும், இல்லைன்னா அது ஆக்டிவேட் ஆகாது. அன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த டயாலிசிஸ் பேஷண்டா, ரத்தம். அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப செவ்வாய்னா சித்தப்பா சித்தி, உனக்கு வந்து நம்ம குலசாமிக்கு கிடா விட்டுறது. அப்ப இது எங்க விட்டுருக்கு? அப்ப அந்த ஜாதகத்துல தேடுறான், உனக்கு செவ்வாய் நீச்சமா. எங்க ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமா அவன் ஜாமியாடும். செவ்வாய் நீச்சம், செவ்வாய் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒருக்காதான் அந்த கடகத்துக்கே வரும். செவ்வாய் நீச்சமா இருக்கிறவங்க குடும்பத்துல ஜாமியாடலன்னா நான் அந்த ஜாதகத்தை பத்தியே பேசல. அப்போ செத்தவன் ஜாமீன் ஜாதகம் சொல்லுது. அப்போ முன்னோர் என்ன அடையணும்? நம் முன்னோர்கள் எந்த அளவுக்கு சொல்ற, அதைத்தான் சொல்றாங்க. இறைவனடி சேர்ந்திருக்கார் அருவம். இறைவன் அன்பே கடவுள், அன்புக்கு அருவம், உயிர் அருவம்.
உடல் மட்டும்தான் உருவம். உருவத்தை நம்பாத, உள்ள இருக்க உயிரை நம்பு. அது தன் முன்னோர்களின் உயிரால் காப்பாற்றப்படுங்கிற. அப்போ இஷ்ட தெய்வம் என்பது உடல் மாதிரி, குல தெய்வம் என்பது உயிர் மாதிரி. உயிரும் உடல், நான் ரெண்டையும் தப்பா பேசல. உயிரும் முக்கியம், உடலும் முக்கியம். உனக்கு இஷ்ட தெய்வம்னா ஒன்ன புடி, அதை இருக புடி. குல தெய்வத்தையும் மொத்தத்தையும் புடி. அந்த மொத்தமா இது நின்று உனக்கு வழிகாட்டும். சும்மா இஷ்ட தெய்வம்னா அதுக்காக நான் குறை சொல்ல வரல. இஷ்ட தெய்வத்தை வணங்கு, ஆனா குல தெய்வத்துக்கு அப்புறம் வணங்கு. உன் குலம் சார்ந்த தெய்வம் நிறைய இருக்கு, அதை முதல்ல பாரம்பரியம் முதல்ல கடைபிடி. அப்பதான் உன் வாழ்க்கையில வரக்கூடிய துன்பம் வராதில்ல. வந்த துன்பம் எத்துன்பமாயினும் வந்த வழி தெரியாம போயிடும். சொல்லுவான், வாசல் வழியா வந்தது கொல்லப்புறமா போயிடும், தலைக்கு வந்தது தலை பாகையோட போயிடும். குலதெய்வம் தெரியாதவன் இஷ்ட உடலை மட்டும் பேணி பாதுகாப்பவன், எனக்கு பணம் மட்டும்தான் தேவை என்று வாழ்பவன் அனுபவிக்கவும் முடியாது, கொண்டுட்டு போகவும் முடியாது. குலதெய்வம் இருந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட குலத்தோட சந்தோஷமா வாழலாம். இன்னொரு விஷயம், எங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா, எங்க அப்பாவுக்கு தாத்தா, இப்படி ஒரு 3 தலைமுறை எடுத்துக்கிறேன். எங்க அம்மாவுக்கு அம்மா சித்தி, அவங்க அம்மா எங்க அம்மாவுக்கு சித்தி பெரியம்மா, இதெல்லாம் அக்கா தங்கச்சி உறவு, இதெல்லாம் அண்ணன் தம்பி உறவு. நான் பூர்வீகமே போகல. கடைசியில என் சமூகத்துல எனக்கு பொண்ணு பாக்குறேன், மாப்பிள்ளை பாக்குறேன். இந்த வழியில ஒருத்தனையோ இந்த வழியில ஒருத்தையும் நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னான், நடக்க மாட்டாதவன் சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுப்பான். பெருசா வந்துட்டான் பூர்வீகத்தை பத்தி பேசும்போது தடை சொல்றதுக்கு. பூர்வீகம்ங்கிறது கண்ணு மாதிரி, அது தெரியாதவன் குருடன். புரியுதுங்களா? குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி கண்ணை மூடன உலகம் இருண்டாது. நீ கண்ணை மூடனா உன் வாழ்க்கை தான் இருளும். உன் பூர்வீகத்தை தேடினா ஒளி பெறும். வெறும் இஷ்ட தெய்வத்தை தேடினா உடல் மட்டும் சில காலம் வாழும். நீ பல காலம் பலாச்சோள மாதிரி தோண்ட தோண்ட சுவையா இருக்கணும்னு நினைச்சின்னா உன் பூர்வீகத்தை தேடு, வாழ்க்கை வளமா இருக்கும். வரக்கூடிய துன்பம், வரக்கூடிய பிரச்சனை, இப்போ இந்த காலத்தில் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. அந்த மருந்து வேலை செய்யணும்னாலும் உன்னுடைய உறவுக்காரகத்துவம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உன் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட கிளை தெய்வங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம். நீங்க சொன்ன மாதிரி இந்த நடக்க மாற்றப்பட்டவன் சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுத்தான் அந்த கதைக்கு எவ்வளவு பெரிய உள்ள அர்த்தங்கள் இருக்குன்றத நான் நீங்க சொன்ன பிறகுதான் எங்க அக்காட்ட போன் பண்ணி சொன்னேன். நாங்க அப்படியே இந்த வழி போறோம், எங்க அப்பா வழி எங்க அம்மா வழி எல்லாம் போகும்போது கரெக்டா நீங்க சொன்னது கரெக்டா வருது. அண்ணன் தங்கச்சி கல்யாணம். உண்மையில ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நானு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. செம்பு சொம்ப மாறிட்டு இன்னைக்கு அதெல்லாம் யோசிச்சு நான் பாக்குறேன். அப்ப காப்பர்ல சாப்பிடும் போது, கேழ்வரகு முளைக்க வச்சு சாப்பிடும் போது காப்பர் சத்து வதையும் போது கெட்ட காத்து அண்டாது. அதனாலதான் உனக்கு அமாவாசைக்கு கேழ்வரக முளைக்க வச்சு சாப்பிட சொன்னா இவன் கேழ்வரக தானம் பண்ணுங்கிறான். நான் எப்படி விடுவேன்? விடவே மாட்டேன். இந்த தானம் ஒரு விஷயங்கள் அதெல்லாம் நீங்க சொன்னது பரிகாரம் யாரையும் விட போறது இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்களே இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க அப்படின்றீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இஷ்ட தெய்வத்தை வணங்கணுங்க ஏகப்பட்ட பேர் நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்க திருவேற்காடு எடுத்துக்கோங்க, மாங்காடு, திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க, பழைய நீங்க சொன்ன மேல்மருவத்தூர், இன்னைக்கு அவங்க போறவங்களுக்கு எல்லாம் உண்மையில குலதெய்வம் தெரியுமா என்னன்றது எனக்கு தெரியல. நல்லா இருக்காங்கிறது பண ரீதி. நாம இதை பேசும்போது அவன் என்ன சொல்லிடுறான், பணம் இருந்தா போதுண்டா அப்படிமா. ஆனா அவங்க என்கிட்ட வர்றவங்க அத்தனை பேரும் படிச்சிருக்கான், பணம் இருக்கு, அந்த அடிப்பட்டு வழிபட்டு வேதனையில இருக்கான் பாருங்க, அவனுக்கு தெரியுங்க இந்த குலதெய்வத்தோட அருமை. பணம் காசு இருக்குப்பா, அனுபவிக்க முடியல. பணம் காசு இருக்கு, எனக்கு நோய் நொடி தீரலப்பா, பல வருஷமா துன்பப்படுறேன். இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நடக்கவே முடியல, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காசு இருக்கு, என்ன பண்ண போறீங்க? அவரு எப்படி தேடி போவாரு? யாரு? அவர் மனைவி இருக்காங்க. கஷ்டம் இருக்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி 8 வழிகள் எனக்கு ஒருத்தர் கமெண்ட்ல போட்டுட்டாரு, நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க அவங்க மாண்டு போயிட்டாங்க, முன்னோர்கள்லாம் மாண்டு போயிட்டாங்க, நீங்க எதுக்கு அதெல்லாம் போய் வணங்க சொல்றீங்க? அப்பா அம்மா இல்லங்கிறீங்க, தாத்தா பாட்டி இல்லங்கிறீங்க. சரி, அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, உனக்கு தாத்தா பாட்டி. அவன் போக முடியலன்னா அட்லீஸ்ட் நீயாவது அந்த சாமி போகல, எங்கேயும் சாமி அங்கதானே இருக்கு, ஊர் அங்கதான் இருக்கு, சாமி அங்கதான் இருக்கு. இதே 100 கோடி சொத்து இருக்கு, டாக்குமெண்ட் உன் பேர்ல இருக்குன்னு சொன்ன விட்டுருவியா? தேடுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இது கர்த்தர் வசனம் இல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனித நேர் கொண்ட ஒரு, அதை எப்படி சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு மனித குலத்தின் வித்து எழுதுனதுன்னு சொல்லிடலாம். நான் எந்த மார்க்கத்தையும் குறை சொல்ல மாட்டேன், அந்தந்த மார்க்கத்தின் தப்பான வழிமுறைகளை கண்டிப்பா தப்பு சொல்றேன்.
நீ வந்து மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு. இங்க யாருக்கு நீ போய் பரிகாரம் பண்ணி நீ என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் வழிதான் காட்டுவேன். யார் என்கிட்ட வாக்கு கேட்க வந்தாலும் அவங்க முன்னோர்கள் எனக்கு வாக்கு சொல்றதா நம்பிதான் சொல்றேன். அவங்க என்கிட்ட கூட்டு வந்திருக்காங்க, அப்ப அவங்க பெரியவங்களை நான் கடவுளா பாக்குறேன். அவங்க முன்னோர்கள் எனக்கு கண்டிப்பா இவங்க வாக்கு சொல்லிடுவாங்க. அதனாலதான் பலிக்குது. ஏன்னா நான் கடவுள்ல எனக்குள்ள இருக்கிற என் முன்னோர்கள், அவங்க முன்னோர்கள் மூலமா எனக்கு உணர்வுகள். நீ டீச்சரா? ஆமா டீச்சர். நீ வந்து டாக்டர்? ஆமா டாக்டர். ஏன் எப்படி வருது? அந்த உணர்வு. அந்த உணர்வுக்கு உருவம் இல்லை, அதுதான் அருவம். அதைத்தான் இறைவனுங்கிற. என் எண்ணம் இறைவன். அப்போ என் எண்ணத்துக்கு அதிபதி வர்றவங்க, கூட்டிட்டு வர்றவங்களுடைய முன்னோர்களின் எண்ணம். அப்போ வெளிநாட்டுல ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து நான் கனவு கண்ட எங்க ஊர்ல ஒருத்தன் செத்துட்டான் அப்படிங்கிறான். அப்போ உன்னுடைய எண்ண அலைகளை காட்டுது. அப்ப இறந்தவன் காட்சி கொடுக்குறான். உனக்கு இங்க காட்டுனது அங்க பலிக்குது. அதே மாதிரி அமாவாசை நாள்ல வந்து மகா சிவராத்திரிக்கு வந்து சிவன் வந்து உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய இருள் சூழ்ந்துருதுறான். மகா சிவராத்திரிக்கே உஷாரா இருங்க அப்படிங்கும்போது எல்லா மக்களும் அன்னைக்கு வந்து இந்த சூரியனுடைய ஒளி எங்களுக்கு வேணும்னு உங்க எண்ண அலைகளை சிவனுக்கு பலமா கொடு. அவன் வருடம் முழுவதும் உனக்கு பலமா இருப்பான்னா, அன்னைக்கு தான் எனக்கு வீடு வேணும், நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன், அன்னைக்கு நீ பட்டினி இருந்தா உனக்கு நோய் நொடி அண்டாது. அதுக்குதான் அந்த ராத்திரி நேரம் ஒரு பகல் ஒரு ராத்திரி இருக்க சொல்றான். ஏன்னா ஒரு பகல்ங்கிறது அதுக்கு முன்னத்த நாள் அந்த இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகா சிவராத்திரி, அடுத்த நாள் அமாவாசை. அதனாலதான் ஒரு நாள் முன்ன ஒரு நாள் பின்ன. அதுக்குதான் ஒரு நாள் பட்டினி இருந்து பகல் ஒரு நாள் இரவு ஒரு நாள் இருக்க சொல்லுவான். அப்ப நம்ம என்ன அலைகள் எதை நோக்கி போதோ அது வேலை செய்யும். இப்படிதான் இந்த மாந்திரீக மயிர். என் வீட்டுல உள்ள தெய்வத்தெல்லாம் நான் கும்பிடும் போது நீ என்ன சொன்னாலும் அந்த மாந்திரிகனா என்ன செய்யப்போம்? நான் ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த வியாதியும் எனக்கு வராது. அப்போ என்னுடைய அணுக்கள் வீக்கா இருக்கும் போது நீ எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ற அப்படிங்கும் போது அது என்ன வேலை, உன்னுடைய எண்ண அலைகள் என்ன பாதிக்குது. அப்போ நான் அந்த ஊருக்கு நான் போகும்போது அந்த அணுக்கள் என்கிட்ட ஆக்டிவேட் ஆயிருது. அந்த உணவை நான் எடுத்துக்கிறேன், நான் பலம் பெற்றவன் ஆயிடுறேன், உனக்கு திருப்பி அடிக்கிறேன். இவ்வளவுதான். அதாவது மனிதனுடைய அறிவு அரிது மானிட. இந்த மனுஷனா 6 அறிவோட வாழ்றதுதான் கஷ்டமா. அதனாலதான் முருகனா அறிவுக்கு கடவுளுங்கிறான். ஓரறிவு இருந்து 6 அறிவுக்கு அறிவு இல்லாத ஜீவராசி எங்க இருக்கு? இன்னைக்கு நீங்க ஓரறிவு ஜீவராசி நடந்தீங்கன்னா வழி கொடுத்துரும் அருகம்புல்லு, திருப்பி நடக்கலன்னா முளைக்கும். இப்போ ஒரு 2 அறிவு ஜீவராசி கடல் மீனுக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்ககிட்ட பழகும். ஆள் வந்துருச்சு நம்ம வீட்டு ஆளுன்னு. இப்படி ஒவ்வொரு ஜீவராசியும் அன்பா பழகிறதுக்கு காரணம் அதனுடைய அறிவு. அதுதான் முருகன். என்னுடைய அறிவு இன்னைக்கு இருக்கிற நாகரீக வளர்ச்சிக்கு காரணமும் அறிவு, வீழ்ச்சிக்கு காரணமும் அறிவு. உன்னுடைய அறியாமைங்கிற இருளை போக்கி ஒளி பெறணும்னா அதுக்கு உபயோகப்படுத்து அறிவு. அதுக்குத்தான் கடவுள் முருகன். அவன் உருவமா இல்ல, அருவமா ஒவ்வொரு அணுக்களிடம் இருக்கிறான். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.